மாற்றத்தை துல்லியமாக கண்டறியும் இன்சாட் 3DS அதிநவீன செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி சரியாக மாலை 5:35 மணிக்கு விண்ணில் பாய உள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை தர இணைகிறார் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கவியரசு. அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த GSLV இதோட நோக்கம் என்ன, இதுல இருக்க சிறப்பம்சம் என்ன, மக்களுக்கான தகவல்கள் என்னென்ன சார்? சரி, இப்போ இந்த GSLV இன்னைக்கு ISRO ஒரு மிஷன் அனுப்புறாங்க இல்லையா? இது ஒரு வானிலை சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை தான் இன்னைக்கு ISRO அனுப்புறாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப பருவநிலை மாற்றங்கள்லாம் நமக்கு பெருசா வருது இல்லைங்களா? இதையெல்லாம் முன்கூட்டியே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த டிசாஸ்டர்ல இருந்தெல்லாம் ஓரளவு நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இப்போ ஒரு ஃப்ளட் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வானிலை மையம் சரியா தகவலை ப்ரெடிக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சாங்க இல்லையா? இந்த மாதிரி முன்னெடுப்புகள், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் களைவதற்காகவே ISRO இப்ப வானிலை சம்பந்தமான செயற்கைக்கோள்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நம்ம அனுப்ப போறது 3ஆம் தலைமுறை, அதாவது 3rd ஜெனரேஷன் சம்பந்தமான ஒரு செயற்கைக்கோள் தான் அனுப்புறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2-3 செயற்கைக்கோள் இது சம்பந்தமா நம்ம அனுப்பியிருக்கோம். அப்படி நம்ம இதை அனுப்பி இருந்தாலும் இப்போதைக்கு அனுப்பப்படுற செயற்கைக்கோள் மூலமா இன்னும் நம்ம அதிகமான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.